ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் குக்கிங் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ கார சட்னி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க, 1 ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நம்ம கருக்காமல் வறுத்துக்கலாங்க. பருப்புகளை வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயத்தையும் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கலாங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூக்களை ஆட் பண்ணிக்கலாங்க. வாழைப்பூவில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வாழைப்பூவோட ஸ்கின்னு வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குங்க. ஸோ 15 to 20 மினிட்ஸ் நம்ம ஆயில் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக மொறுமொறுன்னு வர வரைக்கும் நம்ம நல்லா அதைய சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க. வாழைப்பூ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பொரியல் பண்ணியிருப்போம், குழம்பு பண்ணியிருப்போம். ஸோ நம்ம சட்னி இன்னைக்கு பண்ண போகிறோங்க. கூடவே புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 5-6 பல் பூண்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நம்ம உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயத்தோடு சேர்த்து தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். அரைச்சதுக்கு அப்புறமா கடுகு உளுந்து பருப்பு சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு டேஸ்டியான வாழைப்பூ கார சட்னி ரெடி ஆகிட்டுங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இட்லி, தோசை, சாதத்துக்கும் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க, சூடான சாதத்துக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.